நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஐஃபோனை பயன்படுத்திருப்பீங்க. ஐஃபோனை பயன்படுத்தினவங்க கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மாறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதோட செட்டிங்ஸ், ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் சமீபத்தில் iOS 14 அப்படிங்கிற ஒரு ஓஎஸை வந்து ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோனுக்காக அறிமுகப்படுத்தினாங்க. அந்த iOS மூலியமாக ஒரு அருமையான ஒரு செட்டிங்கையும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த செட்டிங் இன்னமும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வரலன்னு தான் சொல்ல முடியும். கூடியளவில் வரலாம். அதாவது ஆண்ட்ராய்ட் 11லையோ இல்லை ஆண்ட்ராய்ட் 12லையோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த கெஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில் ஒரு பக்கத்துலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையை கொண்டு பண்ணிங்கன்னா சில ஃபங்க்ஷனை வந்து உங்களால் இயக்க முடியும். ஸோ அந்த கெஸ்டரை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் இல்லைங்க, பேக்கில். அதாவது நீங்கள் ஃபோனோட பேக்கில் வந்து டபுள் டேப், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷனை வந்து வேகமாக வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதோட செட்டப்பை மட்டும் நான் காட்டுவேன். நீங்கள் உங்கள் ஃபோனோட பேக்கில் போயிட்டு டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, செட்டப்பை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் உங்களால் வேகமாக இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு ஏபிகே ஃபைல் தான். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோனோட பேக்கில் போய்ட்டு பேக் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இது மாதிரி பண்ணி சில அப்ளிகேஷனை வேகமாக செயல்படுத்த முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் ஒரு அப்ளிகேஷன் காட்ட போகிறேன். அந்த அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இதுதாங்க அந்த வெப்சைட் xdadevelopers.com. இந்த வெப்சைட்டில் தான் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து டேப். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். பாருங்கள், உங்களுக்கு is a port of the double tap on the back of device gesture from Android 11 to any Android 7.0. அநேகமாக இந்த பேக் டேப் கெஸ்டர் வந்து ஆண்ட்ராய்ட் 11ல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன் யாராவது பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஆண்ட்ராய்ட் 10 வரைக்கும் உள்ள நபர்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. ஸோ அதோட லிங்க் தான் இது. இப்போ என்ன பண்ணலாம், இதில் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவேன். இந்த வருங்க டேப் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது கெட் ஸ்டார்டட் இல்லைனா ஸ்கிப் த செட்டப். நம்ம வந்து புதுசாக உள்ளே போகிறதுனால கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதிலே உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, சின்ன ஒரு அனிமேஷன் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள், டேப் இஸ் நவ் டெம்பரரிலி லிசனிங் ஃபார் டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப்ஸ். ட்ரை டேப்பிங் த பேக் ஆஃப் யுவர் டிவைஸ் ட்வைஸ் டு செக் இட் ஒர்க். அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் 2 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணுறேன். பாருங்கள், கெஸ்டர் ரெகக்னைஸ்ட், பார்த்தீங்களா? ஸோ ஒர்க் ஆகிடுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னோடய ஃபோனில் சப்போர்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் 10 பயன்படுத்துகிறேன். பார்த்துங்க, ஆண்ட்ராய்ட் 7க்கு மேலே உள்ள ஃபோனில் இந்த டேப் கெஸ்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சிட்டிவிட்டி, அதாவது அதோட சென்சார், அதாவது நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம், இல்லை நார்மலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிவைஸ் சைஸ் 3 சைஸில் இருக்குது, லார்ஜஸ்ட், மீடியம், ஸ்மாலஸ்ட். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் எனேபிள் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இன்ஸ்டால்டு சர்வீசஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் டேப் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள், அலோவ் கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிசேபிள் பேட்டரி ஆப்டிமைசேஷன். ஸோ டிசேபிள் பேட்டரி ஆப்டிமைசேஷன். ஓப்பன் OEM பேட்டரி செட்டிங்ஸ், அலோவ். அதுக்கப்புறம் ஓப்பன், பார்த்துக்கோங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்களா? எல்லாமே செட்டப் ஆகிடுச்சு. பாருங்கள், எனேபிள் கெஸ்டர் அதுவும் எனேபிள் இருக்குது. ஸோ இது என்ன இதில் பார்க்கலாம், பேட்டா வெர்ஷனில் இருக்குது. டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ரீரன் செட்டப், மறுபடியும் செட்டப்லேருந்து ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இது. ஸோ கெஸ்டர் அதை நம்ம டேப் பண்ணுவோம். இல்லை டிவைஸ் சைஸ் வழக்கம் போல் அது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டபுள் டேப் ஆக்ஷன், ட்ரிபிள் டேப் ஆக்ஷன்.
ஸோ இதில் தான் உங்கள் ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டபுள் டேப் மூலியமாக நீங்கள் என்ன பயன்படுத்துன்னு நினைக்கிறீங்க அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் நீங்கள் லான்ச் பண்ணலாம். அதில் ஆட் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போ நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் போது நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து லான்ச் பண்ணணும். அதாவது டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும்போது கூகுள் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது டபுள் டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆஃபில் இருக்குது, ஆனால் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக்கில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லான்ச் ஆகிடும். எப்போனா இந்த டிஸ்பிளே ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணுறது மூலியமாக அந்த டபுள் டேப்பில். அது மாதிரி டிஸ்பிளே ஆன் அதுலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். லாக் ஸ்க்ரீன், ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஆஃபில் அதை நான் செலக்ட் பண்ணணும், இந்த இடத்துல வந்துடும். அப்போ கூகுள் அசிஸ்டண்ட் வந்து டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும் போது கூட நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து லான்ச் பண்ண முடியும். எப்படின்னா டபுள் டேப் உங்கள் ஃபோனோட பேக்கில் போய்ட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட், அதையும் நீங்கள் ஆட் ரெக்குவயர்மெண்ட் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விரும்புகிறீங்க, சார்ஜிங் பண்ணும்போது, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனில் இருக்கும் போது, இல்லை லாக் ஸ்க்ரீனில் ஷோயிங் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். அதுவும் டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒரு செட்டப். சர்வீஸ் நிறைய தேவைப்படுதுன்னா ஆட் ஆக்ஷன். ஸோ இதில் லான்ச் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, யூட்டிலிட்டி இருக்குது. உங்கள் ஃபோனில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா டாஸ்கர், ஈவெண்ட், டாஸ்கர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ டபுள் டேப்பில். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப் ஆக்ஷன், அதுலேயும் அப்படி தான். ஓப்பன் நோட்டிஃபிகேஷன், ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகணும், அதாவது டிஸ்பிளே ஆஃப்லையா, டிஸ்பிளே ஆன்லையா, லாக் ஸ்க்ரீன் ஷோயிங்லையா, இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். 10-12 வகையான செட்டப் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பேக்கில் ட்ரிபிள் டேப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுவும் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் எனாபிள் பண்ணிக்கணும். ஸோ எனாபிள் பண்ணால் மட்டுமே இது ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி டபுள் டேப்லேயே அப்படி தான், புரியுங்களா? ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக மட்டுமே இந்த டேப் அப்ளிகேஷன். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சமான செட்டிங்ஸை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண நினச்சா ஜஸ்ட் இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோனோட பேக்கில் போய்ட்டு டபுள் டேப்போ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இந்த டேப் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட பேக்கில் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதில் நீங்கள் என்னத்தை செட் பண்ணிக்கிறீங்களோ அதை குயிக்காக வந்து நீங்கள் லோட் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அதுக்கு தான். ஸோ இந்த டேப் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பேக் டேப் கெஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இருக்க போகிறதில்ல. தாராளமாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஐஃபோனில் இந்த செட்டப் இருக்கிறதுனால ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமானது, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனோட பேக்கில் நீங்கள் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அப்படி பண்ணால் மட்டுமே நீங்கள் என்ன செட்டப் பண்ணீங்களோ அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னடா இந்த அப்ளிகேஷன் செட் பண்ணியாச்சு, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஃபோனோட பேக்கில் நீங்கள் டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப்பில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் செட் பண்ணிங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். பொதுவாகவே நீங்கள் வந்து ரெண்டையும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா டபுள் டேப் வந்து கொஞ்சம் அதோட வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செயல்பாடு. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.